கோவை அரசு மருத்துவமனையில் தனியார் நிறுவனத்தின் சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளமும் மருத்துவ தொகையும் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்த சில பெண் தூய்மை பணியாளர்கள் திடீரென அவரது காலில் விழுந்து கண்ணீர் மல்க முறையிட்டனர். அவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். தஞ்சாவூர் அருகே சர்க்கஸ் அமைத்திருந்தவரின் ஒட்டகத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கரூர் மாவட்டம் நத்தமேடு பகுதியைச் சேர்ந்த விஜய் ஊராக சென்று ஒட்டகம், குதிரை மற்றும் நாய் உள்ளிட்டவற்றை வைத்து சர்க்கஸ் நடத்தி வருகிறார். இந்நிலையில் தற்போது தஞ்சாவூர் கீழவஸ்தா சாவடி பகுதியில் கூடாரம் அமைத்து சர்க்கஸ் நடத்தி வந்தபோது கடந்த 15ஆம் தேதி இரவு கூடாரத்திற்கு அருகே கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒட்டகத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் பல நூறு ஏக்கர் பரப்பளவில் பூக்கள் சாகுபடி நடந்து வருகிறது. இந்நிலையில் தற்போது பூக்களின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சார், என்னோட ரெசிக்னேஷன். எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். பூக்களை வாங்க யாரும் முன்வராததால் வியாபாரிகள் பூக்களை திண்டுக்கல் வத்தலகுண்டு சாலையில் கீழே கொட்டிவிட்டு சென்றனர். இந்த நிலையில் பூக்களுக்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், வாசனை திரவிய ஆலை அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே 1 கிலோ சம்பங்கி பூ 10 ரூபாய்க்கு கூட விற்பனையாகாததால் மாலையாக தொடுக்கப்பட வேண்டிய 10 டன் சம்பங்கி பூக்களை விவசாயிகள் கீழே கொட்டி அழித்தனர். சத்தியமங்கலம் சுற்றுவட்டார கிராமங்களில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் சம்பங்கி பயிரிடப்பட்டுள்ள நிலையில் இம்முறை விளைச்சல் 2 மடங்காக அதிகரித்துள்ளது. திங்களன்று சுமார் 50 டன் பூக்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டதால் சம்பங்கி பூவின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்தது.